வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம மேக்ஸ் லைவ் டெஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 20 சம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் 10 சம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், 10 சம்ஸ் வந்து நியூ புக்கிலேருந்து எடுத்துருக்கிறது. ஓகேவா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலருக்கு நியூ டாபிக், நான் இது வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க் சரியாக பார்க்கல சார்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இதிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மாடல்ஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் இதில் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சரி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ கொஷின் சிம்பிள் தான். ஆப்ஷன் பாருங்கள். 12 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 8 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இது ஈஸி கொஷின் தான், ரொம்ப பேஸ். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தட் தான். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா செயின் ரூல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ செயின் ரூல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இந்த டீட்டெயிலாக புரியணும்னா 8th செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்காங்க நியூ புக்கில், மேக்ஸ் புக்கில். அது உங்களுக்கு சூப்பராக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா கொடுத்துருக்கிறதுல M1 D1, அதாவது ஃபஸ்ட்டு பர்சனை வந்து M1 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பர்சனுக்கு கொடுக்கப்பட்ட டே வந்து D1 அண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து H1 அண்டு ஒர்க் டன், அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்றத W1. அதே மாதிரியே செகண்ட் பர்சனுக்கு M2 D2 H2 அண்ட் W2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 12 பேர் சேர்ந்து 24 நாள் ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போ M1 வந்து 12, D1 வந்து 24. ரிமைனிங் எல்லாமே ஒன்னாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், M2 வந்து 8 மென்ஸ் இருக்காங்க. எத்தனை நாளில் அவங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ D2 ரிமைனிங் வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி x = 12 × 24/8 போட்டோன்னா 8ல் 3 டைம்ஸ் 24 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 3s are 36 ஆன்சர். ஓகேவா? சரி, அப்போனா நமக்கு வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லாக இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ 14 கம்போசிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 5 ஹவர்ஸ்க்கு 70 பேஜ் ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போனா 100 பேஜை 10 மணி நேரத்தில் ரெடி பண்ண எவ்வளோ கம்போசிட்டர்ஸ் தேவை? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியான ஆன்சர். சேம் அதே மெத்தட்லேயே போட்டு பாருங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க இப்போ செகண்ட் சம்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ 10 கம்போசிட்டர்ஸ் தேவை. ஓகேவா? சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்குற மாதிரியே இங்கே எழுதுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 கம்போசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது M1 எடுத்துக்கிறோம். அண்டு அவங்க வந்து 5 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதை வந்து H1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒர்க் டன், அதாவது W1ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதாவது கன்சிடர் பண்ணிக்கணும்னா இப்போ ஹவர், டேஸ் அண்டு மென்ஸ் இவங்கள தவிர்த்து புதுசாக ஒன்று கொடுப்பாங்க. என்னென்னா இந்த பேஜஸ்ஸு, மீட்டர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள் ஓரியன்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ஒர்க் டன்னாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து W எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து Wக்கான வேல்யூ வந்து என்னென்னா 70. அப்போ இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ பேர் தேவைன்னு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அண்டு 100 பேஜஸ் அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 14 ×
5 into 100 by 70 into 10 வரும் ஓகேவா. ஸோ டபுள் ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 7ல் 2 டைம்ஸ் 14, 5 2s are 10 ஓகேவா. ஸோ டோட்டலாக 10 கம்போசிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க ஓகேவா. ஸோ இதுக்கும் வந்து பேசிக்காக செயின் ரூல் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் சரிங்களா. சரி உங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஏபி சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் 20 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாரு. அப்போ பி மட்டும் தனியாக அதே வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஏபி சேர்ந்து 12 நாளில் முடிக்கிறாங்க ஒரு வேலையை. அந்த வேலையை ஏ மட்டும் 20 நாள் முடிக்கிறாரு. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பார்? இதுக்கு செயின் ரூல் மெத்தட் இல்லை. இதுக்கு வந்து ஏ தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஓகேவா. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பாருங்கள். சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 30 நாளில் பி மட்டும் முடிக்கிறாரு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஏபி அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஓகேவா. ஸோ டோட்டல் ஒர்க் டன் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்றவங்க வந்து 12 நாள் முடிக்கிறாங்களா, அதை வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் ஏ மட்டும் 20 நாளில் முடிக்கிறாரு, ஒயில் கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ பி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஏ ப்ளஸ் பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆர் ஏவோட டேஸ் ஆர் பியோட டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் காமன் ஓகேவா. ஸோ அப்போ பாருங்கள், ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்து ஒய்யோட வேல்யூ என்ன 20, எக்ஸோட வேல்யூ 12 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் ஓகேவா. ஸோ 240/8 வரும். 8ல் 240 வந்து 30 டைம்ஸ் ஓகேவா. ஸோ ஆன்சர் 30 ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருந்தால் டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஏ மட்டும் 20 நாள் வேலை செய்கிறாரு ஓகேவா. பி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா 30 நாள். அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செய்வாங்க அப்படின்றது தான் ஓகேவா. ஸோ இப்போ மேலே இருக்க மெத்தடே தான், பட் அதில் ஒன்று சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க. ஏ மட்டும் 20 நாள், பி மட்டும் 30 நாள் செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி 12 நாள் வேலை செய்கிறாங்க ஓகேவா. ஸோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் மெத்தட் தான் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏ பியோட வேல்யூ டேஸ் என்ன, அதை எக்ஸு ஒய் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி நமக்கு தேவை ஓகேவா. ஸோ அப்போது ஏ மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்து ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு வரணும் ஓகேவா. ஸோ மைனஸை யூஸ் பண்ணணும் தனியாக கண்டுபிடிக்க, அலோன் ஓகேவா. அதுவே சேர்ந்து கண்டுபிடிக்க டுகெதர்னா 2 அந்த டி இருக்கா. ஸோ ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலானா ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஓகேவா. ஸோ இதான் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஏபி வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதான் எக்ஸ் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 600/50 வரும். 12 டைம்ஸ் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ 12 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 வந்துடும். 12 டேஸ் வேலை செய்கிறாங்க ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பன்னெண்டு பேர் சேர்ந்து 96 மீட்டர் ஒரு வாலை 6 நாளில் கட்டுறாங்க ஓகேவா. அப்போனா எத்தனை பேர் சேர்ந்தா 15 பேர் சேர்ந்து 3 நாளில் எவ்வளோ மீட்டர் வாலை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ 12 பேர் சேர்ந்து 96 மீட்டர் வாலை 6 நாளில் கட்டுறாங்க. அப்போ 15 பேர் சேர்ந்து 3 நாளில் எவ்வளோ நீட்டு வால் நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணணும்.
ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ 60 மீட்டர் வால் வந்து கட்டுறாங்க ஓகேவா. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ செயின் ரூலில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 12 மென்ஸ் சேர்ந்து 6 நாளில் 96 மீட்டர் ஓகேவா. ஸோ அப்போனா என்ன சொல்லியிருக்கேன்னா ஹவர் டே மென் இது 3 தவிர்த்து வேறு எது கொடுத்தாலும் பேஜஸோ இல்லை இந்த மாதிரி மீட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஒர்க்காக எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன்னா. ஸோ அங்கே 96 ஒர்க்காக எடுத்தாச்சு. அப்போது 15 பேர் சேர்ந்து 3 நாளில் எவ்வளோ நீட்டு வால் வந்து செவுத்து வந்து கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் 15 × 3 × 96 வரும் அண்ட் கீழே 12 × 6 வரும் ஓகேவா. ஸோ 6ல் 96 16 டைம்ஸ் வரும் அண்ட் 12 ஓகேங்களா. ஸோ 3 வந்து 4 டைம்ஸ் 12 வருதா. நெக்ஸ்ட்டு 4ல் இந்த 16 4 டைம்ஸ் வரும். அப்போ 4 × 15 உங்களுக்கு வந்து 60 டைம்ஸ் 60 ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 60 மீட்டர் லாங்கான வால் வந்து பில்ட் பண்ணுறாங்க ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இங்கே பாருங்கள், 15 லேபர்ஸ் வந்து 6 நாள் வேலை செஞ்சதுக்கு 7600 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஓகேவா. அப்போது 23 லேபர்ஸ் 5 நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ காசு சம்பளம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதையும் நம்ம வந்து செயின் ரூலில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ செயின் ரூலில் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன இருக்கணும், அந்த ஒர்க்குக்கு ஜஸ்ட் இந்த ருப்பீஸ் எடுத்து ஒர்க்குக்கு போட்டால் முடிஞ்சிருச்சு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ எவ்வளோ 23 பேருக்கு 5 நாள் எவ்வளோ சம்பளம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9200, அதாவது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஓகேவா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து செயின் ரூல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 15 பேர் 6 நாள் வேலை செஞ்சதுக்கு 7200 ரூபாய் சம்பளம் ஓகேவா. ஸோ 7200 தான் வந்து இங்கே W1 ஓகேவா. ஸோ அப்போ இங்கே இன்னொன்று கேட்டிருக்காங்கன்னா 23 பேர் சேர்ந்து 5 நாள் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் W2 ஓகேவா. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். 23 × 5 × 7200/15 × 6 வரும் ஓகேவா. ஸோ 5ல் 15 3 டைம்ஸ் வரும் சரிங்களா. ஸோ டேரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 6ல் ஏதாவது 12 டைம்ஸ் அடிக்கலாம் சரிங்களா. ஸோ 3ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ல் இது 400 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும், இந்த 5 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு இருக்கிறது 23 × 400 டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணால் 9200 கிடைக்கும் ஓகேவா. ஸோ 23 × 400 பண்ணால் 9200 கிடைக்கும் சரிங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ கொஷின் படிங்க, ஆப்ஷன் காமிக்கிறோம் ஓகேவா. ஸோ ஓகே இது ஒன்றும் இல்லை. இப்போ ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து 15 நாளில் முடிக்கிறாங்க ஓகேவா. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னா 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 1500 ரூபாவை அந்த ஏக்கும் பிக்கும் எப்படி பிரித்து கொடுக்கணும், அவங்க வேலை செஞ்சதை வச்சு அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும், அதான் கொஷின் ஓகேவா. ஸோ ஏ 10 நாளில் முடிக்கிறாரு, பி 15 நாளில் முடிக்கிறாரு, 2 பேருக்கும் 1500 ரூபா கொடுக்குறாங்க, அதை அவங்க எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்றது தான் கொஷின் ஓகேவா. சரி வாங்க கொஷின் ஆப்ஷன் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ என்ன வேணும்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஏ + பியோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக பண்ணிடலாம். சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி ஓகே அவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. ஏ வந்து 900 ரூபாய் பிரிச்சுக்கிறாரு 900, பி வந்து 600 ஓகேங்களா. ஸோ 600 ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க ஓகேவா. ஸோ எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறாரு, பி 15 நாள், XYயை கன்சிடர் பண்ணிக்கிறோம். டோட்டல் ஒர்க்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. ஸோ ஏ + பி அந்த டோட்டல் ஒர்க்கை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோன்னா 6 டேஸில் முடிக்கிறாங்க ஓகேவா. ஸோ 150/25 வரும், அது 6 டேஸ் வந்துடும் ஓகேவா. இந்த 6 டேஸை வச்சு தான் நம்ம இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா.
இப்போது 6/10 ஓகேங்களா. ஸோ 10ல் 6 நாள் இருக்கா, அதை வந்து 1500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0 கேன்சல் ஆகிடும். 6 × 150 900 வரும் ஓகேவா. ஸோ நம்ம ரேஷியோ மெத்தடில் போடுவோம் பார்த்துக்கிட்டிங்களா. டோட்டல் டேஸை போட்டுட்டு அது தனியாக போடுவோம் பாருங்கள். அந்த 2/3 3/3 அந்த மாதிரி போடுவோம் பாருங்கள். அந்த மாதிரி தான் இங்கே ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை வந்து 6 நாள் செய்கிறாங்க, மட்டும் 10 நாள் செய்கிறாரு ஓகேவா. ஸோ அப்போ 6/10ன்னு போடுறோம். அது கூட அந்த 1500 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 பேரும் சேர்ந்தது 6 நாள் செஞ்சுக்கிறாங்க, மட்டும் 15 நாள் செய்கிறாரு, அவங்க வாங்கின சம்பளம் 1500. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 15 × 100 பார்த்திங்கன்னா நமக்கு 1500 கிடைக்கும். ஸோ 600 பிக்கு வந்துருச்சு. அண்ட் 6 × 150 பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 900 கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ 1500 ரூபாவை ஏக்கும் பிக்கும் இப்படி சரிசமம் அவங்க வந்து பிரிச்சுக்கிறாங்க ஓகேவா. சரி, அவங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். ஸோ 3 men 4 women 6 children இவங்க எல்லாம் சேர்ந்து 7 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க ஓகேவா. ஒரு உமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண் செய்கிற வேலையோட 2 மடங்கு செய்கிறாங்க. அதுவே ஒரு சைல்டு, ஒரு பையன், குழந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து அந்த ஆண் செய்கிறத விட பாதி தான் வேலை செய்கிறான் ஓகேவா. ஸோ அப்போது அந்த உமன் மட்டும் 7 நாளுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ உமன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஓகேவா. சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ உமன்ஸ் தேவைப்படுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ 7 உமன்ஸ் தேவைப்படுறாங்க. சரி, எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உமன்ன்றதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்க செஞ்ச வேலையை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. அப்போது உமன் வந்து மென்னை விட டபுள் த டைம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போனா உமனை விட பாதி ஒர்க்கு தான் வந்து மென் செய்கிறாங்களா. ஸோ x/2ன்னு போட்டோம். அதுக்கு அடுத்து சில்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மென்னை விட பாதி ஒர்க் தான் செய்கிறாங்க ஓகேங்களா. ஸோ மென்னில் பாதி ஒர்க் செய்கிறாங்க, அதனால் இதை வந்து x/4ன்னு போட்டுடுறோம் ஓகேவா. ஸோ எப்படின்னா x/2 × 1/2 வரும், அதை x/4ன்னு டேரெக்டாக போட்டாச்சு ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், டோட்டலாக 3 மென்ஸ் இருக்காங்க ஓகேவா. ஸோ 3 மென்னா இங்கே மென்னுக்கு நம்ம x/2 போட்டிருக்கோம், 3x/2 அண்டு 4 உமன்ஸ் இருக்காங்க, நமக்கு 4 உமன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ 4x. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ 6x/4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஈக்குவல் டு அவங்க டோட்டலாக 7 டேஸ் வேலை செய்கிறாங்க ஓகேங்களா. ஸோ 7 டேஸ் வேலை செய்கிறாங்க, அதை வந்து 1/7ன்னு போட்டாச்சு. இப்போது இதுக்கு காமனான எல்சிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நம்ம 4 கண்டுபிடிச்சாச்சு. டேரெக்டாக இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வேலை ஓகேவா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1/49 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ அப்போது ஒரு உமன் வந்து ஓகேவா, ஸோ 41 உமனால் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண டோட்டலாக 49 நாள் தேவைப்படுது ஓகேவா. ஸோ தனி ஒரு பெண்ணால் ஒரு வேலையை முடிக்க 49 நாள் தேவைப்படுதுன்னா அப்போ 7 நாளில் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ உமன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போது கொடுத்துருக்க அந்த டோட்டல் டேஸை 7 டேஸால் டிவைட் பண்ணால் நமக்கு 7 உமன்ஸ் கிடைக்கிறாங்க ஓகேவா. ஸோ ஒரு நாளுக்கு ஒரு உமனால் 49 நாள் வேலை செய்ய முடியும்னா அப்போ 49 நாள்/7 ஓகேங்களா. ஸோ 7 நாளுக்கு எவ்வளோ உமன்ஸ் தேவைப்படுவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 உமன்ஸ் தேவைப்படுறாங்க ஓகேவா. சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ இது ஒரு மெத்தட் ஓகேவா. ஸோ இது ஒரு மெத்தட், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் இது சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா. சரி ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுட்ருப்பீங்க. ஸோ பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 6. ஸோ அவங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான மெத்தட், அதாவது 2 men ஆர் சம்திங், மென் ஆர் உமன் ஆர் சில்ட்ரன் ஆர் பாய்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா ஓகேவா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் டேஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டேஸ் என்ன, 20 நாட்கள். அதை வந்து டோட்டல் டேஸாக இங்கே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு செகண்டாக ஒரு மென்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஆண்கள், இது வந்து செகண்ட் ஆண்கள் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்கள், ஆர் வந்து செகண்ட் ஆண்கள், அப்புறம் 6 பையன்கள், இது ஃபஸ்ட்டு, 11 பையன்கள் செகண்ட் ஓகேவா. ஸோ பார்த்தாச்சு. இப்போ கீழே பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்க டோட்டல் டேஸ் எழுதியாச்சு, 20 நாள் எழுதியாச்சு ஓகேவா. ஸோ ஆண்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 பேர், ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பேர், ப்ளஸ் பாய்ஸ் அதாவது பையன்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் 11 பேர், நெக்ஸ்ட்டு 6 பேர். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேவா. ஸோ 4க்கும் 6க்குமான எல்சிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 24 கிடைக்கும் ஓகேவா. ஸோ 24 கிடைக்கும். அண்டு அதை ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ 20 × 24/80 வந்துடும். 20ல் 80 4 டைம்ஸ் வரும், 4ல் 24 6 டைம்ஸ் வரும். டோட்டலாக நமக்கு எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 6 டேஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஒன்று சேர்ந்து ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது வந்து செயின் ரூல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 8th புக்கு இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, செகண்ட் டைம் புக்கு, அந்த புக்கில் இருக்குது உங்களுக்கு. ஸோ 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 448 மீட்டர் உள்ள வாலில் பெயிண்ட் பண்ணுறாங்க 56 நாளில் ஓகேவா. ஸோ அப்போனா 160 மீட்டர் நீளமுள்ள வாலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு 27 நாள் ஆகுது. அப்போது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இதை டேரெக்டாக செயின் ரூல் மெத்தடில் நம்ம போட்டுக்கிட்டால் ஆன்சர் வந்துடும். இங்கே ஒர்க் டனுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஓகேவா. ஸோ மீட்டர் வந்து ஒர்க் டன்னாக எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. ஓகேவாங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 60 பேர் தேவைப்படுறாங்க. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ செயின் ரூல் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 81 பேர் சேர்ந்து ஓகேவா. ஸோ 81 பேர் இருக்காங்க. 81 பேர் சேர்ந்து 56 நாளில் 448 மீட்டர் நீளமுள்ள வாலை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க ஓகேவா. அப்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 27 நாளில் 160 மீட்டர் வாலை வந்து பெயிண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 81 × 56 × 160/27 × 448 அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. ஸோ 27ல் 81 வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 56ல் 448 வந்து 8 டைம்ஸ், அண்ட் 8ல் 160 20 டைம்ஸ். ஃபைனலாக 20 × 3 இருக்கும் 60 ஓகேவா. ஸோ 60 ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க சரிங்களா. ஸோ நம்ம பேஸாக டைம் அண்ட் ஒர்க்னாவே நம்ம செயின் ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து அடிஷன் மெத்தட், அதாவது ஒருத்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க கூட இன்னும் 15 பேர் சேர்ந்தால் எவ்வளோ நாளில் அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா.
15 பேர் வந்து 40 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அவங்க கூட இன்னொரு 15 பேர் சேர்றாங்க. ஓகேவா? ஸோ 15 பேர் சேர்ந்ததுக்கப்புறமா எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஷின். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம வந்து செயின் ரூல் மெத்தடில் கூட பண்ணலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். சரி, ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணுறது தான் ஈஸி சம் தான். சரி வாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ 20 நாள்லேயே அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 15 நாளில் 15 மென்ஸ், சரிங்களா? 15 பேர் சேர்ந்து 40 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அவங்க கூட இன்னொரு 15 பேர் சேர்றாங்க. ஓகேவா? ஸோ 15 + 15 மோர் 15 மெம்பர்ஸ் ஆட் ஆகுறாங்களா? அப்போனா அவங்க 15 பேர் சேர்ந்ததுக்கப்புறமா எத்தனை நாளில் அவங்க வேலையை முடிப்பாங்கன்றது தான் கொஷின். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 15னா 30 பேர் ஆயிடுறாங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஈக்குவேஷனை. 15 × 40/30 பண்ணுறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக 15 to 30 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அந்த 2ஆல் 40 பண்ணால் 20 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 20 அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த 15. ஓகேவா? ஸோ அவங்க 15 கொடுத்துருக்காங்கன்னு வெறும் 15x மட்டும் போட்டுறக்கூடாது. ஏற்கனவே 15 பேர் கூட இன்னொரு 15 பேர் சேர்றாங்க. அதனால தான் 15 + 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அமுதா அப்படின்றவங்க வந்து ஒரு புடவையை 18 நாள்லேயே நெய்கிறாங்க. ஓகேவா? அவங்கள விட 2 மடங்கு வேலை செய்கிறவங்க, நல்லா வேலை செய்கிறவங்க யாருன்னா இந்த அஞ்சலி அப்படின்றவங்க. சரிங்களா? அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த புடவையை நெய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். A + B. ஓகேங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து டுகெதர் அவங்களோட டோட்டல் ஒர்க் டன் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் ஒன் சைடாக வந்துருச்சு. நாளைக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ 6 நாளில் அவங்க வந்து வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, அமுதா அப்படின்றவங்க வந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து அஞ்சலி அப்படின்றவங்க அமுதாவோட 2 மடங்கு நல்லா வேலை செய்கிறவங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 2B = A. ஓகேவா? ஸோ ஏன்றது வந்து அமுதா, பி பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சலி, அமுதாவோட 2 மடங்கு அதிகமாக வேலை செய்கிறவங்க. ஓகேவா? அப்போனா அந்த பியை கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 18. ஸோ 18/2ன்னு போட்டோன்னா நமக்கு 9 days. ஸோ டோட்டலாக இந்த பி மட்டும் வேலை செய்கிறது 9 நாள்லேயே அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏ வந்து 18 நாள் முடிக்கிறாங்க, பி வந்து 9 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ A + B இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்கணும் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 ஒய்யாகவும் 9 வந்து எக்ஸாகவும் கன்சிடர் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 162/27 வரும். டேரெக்டாக நீங்கள் 6 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 162 வந்துடும். ஓகேவா? ஸோ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் ஒரு புடவையை நெய்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது கொஷின் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு கேம்பில் 490 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து 65 நாளுக்கு இருக்குது. ஓகேவா? 15 நாள் போயிடுச்சு. அந்த 15 நாளுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ ஆட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருந்த மொத்த மளிகை பொருட்களும் 35 நாள்லேயே சரியாக போச்சு. ஓகேவா? ஸோ அங்கே எவ்வளோ சோல்ஜர்ஸ் வந்து ஆட் ஆகியிருப்பாங்க அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா?
தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், 2 ஆப்ஷன்ஸ். சரி ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ 210 பேர் புதுசாக ஆட் ஆகிறாங்க 15 நாளுக்கு அப்புறமா. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 490 பேருக்கு 65 நாளுக்கு தேவையான மளிகை பொருளை வந்து கொடுக்குறாங்க. 65 நாளுக்கு தேவையான மளிகை பொருளை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 15 நாள் அந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆகி 15 நாள் நல்லா ரன் ஆகிடுச்சு. 15 நாளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 490 பேர், மீதி 50 நாள் இருக்குது. ஓகேவா? ஸோ மீதி 50 நாள் இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸுன்ற சோல்ஜர்ஸ் வந்து ஜாயின் ஆகிறாங்க. அப்போனா 49 + எக்ஸு அவங்க வந்ததுமே 35 நாள்லேயே வந்து அந்த பொருட்கள் செலவாயிடுது. ஓகேங்களா? ஸோ 35 நாள்லேயே வந்து அந்த பொருட்கள் எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஈக்குவேஷனாக சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன 49x + 490 + x × 35 = 490 × 50. ஓகேங்களா? ஸோ இது வந்து செயின் ரூல் மெத்தட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ செயின் ரூலில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ 490 + x இந்த லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம், ரைட் சைடில் மீதி எல்லாத்தையும் கொண்டு வரோம். ஓகேவா? 490 × 50/35 வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 5ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 வந்து 10 டைம்ஸ் வருமா, அடுத்து 35 வந்து 7 டைம்ஸ் வரும், 7ல் 490 70 டைம்ஸ் வரும். அப்போ பார்த்துக்கோங்க, டோட்டலாக 70 × 10ன்னு இருக்குது, நமக்கு 700 கிடச்சிருச்சு. அப்போது 700 - 490 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக 210 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ 210ன்றது தான் அங்கே வந்து புதுசாக ஆட் ஆன சோல்ஜர்ஸோட கவுண்ட்டு. ஓகேவா? 15 நாளுக்கு அப்புறமா 210 சோல்ஜர்ஸ் வந்து கேம்பில் ஆட் ஆகுறாங்க. ஓகேவா? அவங்க ஆட் ஆனதுனால 35 நாள்லேயே அந்த மளிகை பொருட்கள் எல்லாம் காலி ஆகிடுச்சு. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் 32 பேர் 12 மணி நேரம் ஒரு நாளுக்கு வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு 15 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போனா 10 மணி நேரம் ஒரு நாளுக்கு வேலை செஞ்சு 24 நாளில் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேணும்? ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஆண்கள் தேவை அப்படின்றது தான் கொஷின். ஸோ டேரெக்டாக நம்ம செயின் ரூலில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே ஹவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஒர்க்கில் போட்டுவிடக்கூடாது. நமக்கு ஹவர் வந்து மேலேயே தான், டினாமினேட்டர்லேயே தான் வரும். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்கள். ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி பாருங்கள், 48 தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? சரி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செயின் ரூலில் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 32 பேர் சேர்ந்து 12 மணி நேரம் ஒரு நாளுக்கு வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு 15 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போது எத்தனை பேர் சேர்ந்தால் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு 24 நாளில் வேலையை முடிக்கலாம் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இப்போ அது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். 32 × 12 × 15/10 × 24. ஓகேவா? ஸோ இப்போ 2 டைம்ஸில் ஓகே 6 டைம்ஸில் 2 தாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 12 வந்து 6 டைம்ஸ் வந்துடும், 2ல் 5 வந்து 5 டைம்ஸ் வந்துடுச்சு. 5ஆல் இதை வந்து 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ல் வந்து 24 4 டைம்ஸ், 4ல் வந்து 32 8 டைம்ஸ். ஓகேவா? ஃபைனலாக நமக்கு 8 × 3 24 மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை வந்து ஆப்ஷனாக போட்டுவிடக்கூடாது. அவங்க என்ன ஃபைனலாக கேட்டிருப்பாங்கன்னா அவங்க டு கம்ப்ளீட் த டபுள் த ஒர்க்
ஓகேவா. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு செய்கிறவங்களோட 2 மடங்கு வேலை செய்ய எவ்வளோ ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போனா ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டோட்டலாக 48 மெம்பர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறாங்க. ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஒரு சோப் ஃபேக்ட்ரியில் 9600 சோப்ஸை 6 நாளில் ஓகேங்களா ஸோ ரெடி பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் அப்படின்ற விகிதத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. ஓகேவா. அதே 14400 சோப்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அதிகமாக வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் ரெடி பண்ணுவாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ இதுவும் செயின் ரூல் மெத்தட் தான். இங்கே நம்ம வந்து இதை நல்லா நோட் பண்ணணும். 3 hours more a day அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். சரி ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா. ஸோ 15/2 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்குவேஷனில் பாருங்கள். ஓகேவா. ஸோ 9600 சோப்ஸை ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அப்படின்ற விதத்தில் வேலை செஞ்சு 15 நாளில் ரெடி பண்ணுறாங்க. அப்போது 14400 சோப்ஸை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அதிகமாக, அப்போனா 15 மணி நேரம் இங்கே வேலை செஞ்சாங்களா, அந்த 15 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, அப்போனா 18 மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு வேலை. அப்படி வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் இங்கே 14400 சோப்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா. ஸோ இங்கே புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 14,400 by 9,600 வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனாகவும் 15/18 வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனாகவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. ஸோ x = 14,400 × 6 × 15/9,600 × 18 அப்படின்னு வரும். ஸோ 6 × 18 பார்த்துட்டிங்கன்னா 3 வந்துடும். ஸோ இந்த 3 வந்து 15 5 டைம்ஸ் ஆக்கிடும். 0 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 6ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 டைம்ஸ் வந்து 96, 24 டைம்ஸ் வந்து 144. நெக்ஸ்ட்டு 8ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டைம்ஸ் 16, 3 டைம்ஸ் 24. ஃபைனலாக நமக்கு 3 × 5/2ன்னு வரும். ஸோ 15/2 ஆன்சர். ஓகேவா. ஸோ நம்ம புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக செயின் ரூல் மெத்தட் மாதிரி போட்டுட்டு போனோன்னா அப்படியே இன்வர்ஸில் வந்துடுது. ஓகேவா. ஸோ 10/3 அப்படின்ற ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஆன்சர் வர மாதிரி வரும். ஓகேவா. ஸோ அதனால் இது வந்து இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறதை வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 6 கண்டெய்னர் லாரியை வச்சு 135 டன்னை 5 நாளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போனா 180 டன் கூட்ஸை 4 நாளில் டிரான்ஸ்போர்ட் பண்ண இன்னும் நமக்கு எவ்வளோ லாரி தேவை. ஓகேவா. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது மோர் லாரிஸ். ஸோ சேம் செயின் ரூல் மெத்தட் தான். அண்ட் இங்கேயும் வந்து அந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா. இன்வர்ஸ் பண்ணி போடுங்க. ஆப்ஷன் பாருங்கள். சாரி. சரி ஓகே வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேவா. ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாமா.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செயின் ரூல் மெத்தட் மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், 6 நாள் ஓகே 6 லாரிஸ் வந்து 5 நாளில் 135 டன்ஸு ஓகேவா. ஸோ டன் வந்து ஒர்க் டன் அண்டு 6 + x ஓகேவா. ஸோ இப்போ 6 லாரிக்கும் மேலே மோர் லாரிஸ் எக்ஸுன்ற லாரிஸ் தேவைப்படுது 4 நாளில் 180 டன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ இதை வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 6 + x = 180 × 6 × 5/135 × 4 ஓகேவா. ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும் 6, 4 வந்து 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆல் 135 45 டைம்ஸ் பண்ணலாம். 5ஆல் 45 9 டைம்ஸ் வரும். 9ல் 180 20 டைம்ஸ் வரும். 2ல் 20 வந்து 10 டைம்ஸ் வரும். ஃபைனலாக நமக்கு வந்து 10 கிடச்சிரும் ஓகேவா. ஸோ 10 வந்து கிடச்சிரும். அந்த 10 வந்து 6 கூட மைனஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபைனலாக 4 லாரிஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது ஓகேவா. ஸோ 6 லாரி இல்லாமல் இன்னும் ஒரு 4 லாரி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நம்ம 180 டன்னு அந்த 180 டன்னை 4 நாளில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது செயின் ரூல் மெத்தடில் ஈஸியாக முடிக்கலாம். ஸோ 210 பேர் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போது எவ்வளோ பேர் இருந்தால் 20 நாளில் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சால் 20 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா. ஸோ அவங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 162 பேர் வந்து தேவைப்படுறாங்க ஓகேவா. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ செயின் ரூல் மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு 210 பேர் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போது எத்தனை பேர் இருந்தால் 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு 20 நாளில் வேலையை முடிப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 210 × 12 × 18/14 × 20 ஓகேவா. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 7ல் 3 டைம்ஸ் 21 வரும். 14 2 டைம்ஸ் வரும். 2ஆல் 12 6 டைம்ஸ் வரும். இந்த 2ஆல் 18 9 டைம்ஸ் வரும். ஃபைனலாக 9 × 6 × 3 ஓகேவா. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 162 ஆன்சர் ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ எப்படின்னா ஏன்றவர் வந்து பியோட 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்கிறாங்க. பியை விட ஏ 24 நாள் கம்மியாக வேலையை முடிக்கிறாரு ஓகேவா. ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்தா எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஏ + பி அப்படின்ற ஃபார்முலா வச்சு இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்களோட ஏ மட்டும் எவ்வளோ நாள் வேலை செஞ்சார், பி மட்டும் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. சரி ஆப்ஷன் பாருங்கள். ஓகே வாங்க பார்க்கலாம் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஓகேவா. ஸோ 2 பேரும் சேர்ந்தால் 9 நாள்லேயே வந்து வேலையை முடிச்சிடுறாங்க சரிங்களா. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ வில் டேக் 24/2 12 டேஸில் வந்து வேலையை முடிக்கிறாரு ஓகேவா. ஸோ அப்போது பி வந்து
சாரி ஏ வந்து பியோட 24 டேஸ் கம்மியாக வேலையை முடிக்கிறாரா, அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 12 + 24 பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 36 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ அப்போ ஏ வந்து 12 டேஸில் முடிக்கிறாரு, பி வந்து 36 டேஸில் முடிக்கிறாரு. இப்போது ஏ + பி சேர்ந்து எவ்வளோ வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ 36 × 12/48 வரும். ஸோ 12 டேபிள் கிடையாது, கரெக்டாக 12 டேபிளில் 48 பண்ணால் 4 டைம்ஸ் வரும். 4ல் 9 டைம்ஸ் 36. ஸோ ஃபைனலாக ஏ + பி 2 பேரும் சேர்ந்து 9 டேஸ் வேலை செய்கிறாங்க. ஓகேவா. சரி வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த மாடல் ஏற்கனவே வந்து ஒரு சம் போட்டிருப்போம், இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது, இவங்க வந்து உமன் 2, உமன் 1 அண்டு மென் 2, மென் 1. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் டேஸ் இதாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ சால்வ் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா. ஸோ 48 நாள் தேவைப்படுது. ஓகேவா. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா படி பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் டேஸ் வந்து நம்ம 86 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு உமனோட செகண்ட் உமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 உமன்ஸு, ஃபஸ்ட் உமன் 6, மென்னில் செகண்ட் மென் 5 அண்ட் ஃபஸ்ட்டு வந்து 8. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேருக்கு இந்த ஈக்குவேஷனில் எல்சிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 24 கிடைக்கும். ஓகேவா. ஸோ எல்சிஎம் வந்து 24. அப்போ ஃபைனலாக 86 × 24/43 அப்படின்ற ரேஞ்சில் கிடைக்கும். 43 வந்து 86 2 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்போது 24 × 2 48 டேஸ்லேயே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் இந்த ஃபார்முலாஸ், ஓகேவா. ஸோ இந்த மெத்தட்க்கு இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைம் கிட்ட வரப்போ நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் சம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஷின் படிச்சிருங்க. கிடையாது, ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னென்னா 40 மென் வச்சு 150 நாளில் 540 மோட்டார் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஆனால் 75 நாளுக்கு அப்புறமா 180 மோட்டார்ஸ் மட்டும்தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு அவங்களால. அப்போது இன்னும் எவ்வளோ அதிகமான ஆட்கள் தேவைப்படுது அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். விசைப்பொறி இணைப்பிகளை அப்படின்னு கேட்டால் மோட்டார் பம்ப்ஸ். சரிங்களா. ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இதுவும் நம்ம வந்து செயின் ரூல் மெத்தடில் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸை இங்கே ஃபாலோ பண்ணணும். சரி ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா. ஸோ இன்னும் 40 பேர் இருந்தால் அந்த 540 மிஷினை மீதி இருக்க நாளில் வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு அவங்க அக்ரிமெண்ட் என்ன போடுறாங்க, 40 மென்னு வச்சுருக்காங்க. 40 மென்னை வந்து 150 நாளில் நமக்கு வந்து 540 மிஷின்ஸ் வந்து ரெடி பண்ணணும், மோட்டார்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ 150 நாளில். ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா
பாதி நாள் போயிடுச்சு. ஸோ 75 நாள் போனதில் 180 மோட்டார்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 540ல் இன்னும் 360 மோட்டரை 75 நாளில் ரெடி பண்ண இன்னும் கூடுதலாக எவ்வளோ ஆட்கள் தேவை அப்படின்றத கொஷினை பார்த்துக்கணும். ஓகேவா? சரிங்களா? ஸோ அப்போனா ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செயின் ரூல் பேஸ்டு 40 + x = 40 × 360/180 70/5 ஸோ 75 ஈஸியாக கேன்சல் ஆகிடும். 180ல் 360 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 × 2 80 வந்துருச்சு. 80 - 40 40 மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இன்னும் 40 மெம்பர்ஸ் இருந்தால் 360 நாளில் 75 நாளில் மீதி இருக்க 360 மோட்டர்ஸை ரெடி பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் தான் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் ரூல் மெத்தடில் போட்டோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த விஷயங்கள் அண்ட் இன்னும் உங்களுக்கு நிறையா சம்ஸு டைம் அண்ட் ஒர்க் சால்வ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து 8th செகண்ட் டேர்ம் புக்கை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மேக்ஸ் டைம் அண்ட் ஒர்க் கொஞ்சம் புது மெத்தட்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ.